ஹலோ எவ்ரிவன், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலான்ற நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இ-சேவை மையத்திலேயோ இல்லை நெட் சென்டர் தான் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் இல்லை குரோமில் போய்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிங்க்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த இ-சேவை சர்வீஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லாகின் பேஜ், யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா அதாவது காட்டும். ஸோ லாகின் நேம், பாஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியல, நான் சிம்பிளாக டவுன்லோட் பண்ணணும், வெரிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வெளியே வந்துடுங்க. செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து டிஎன், கேபிட்டல் லெட்டர் டிஎன் அப்படின்னு ஆரம்பிக்கிற நம்பரில் தான் நீங்கள் வந்து போடணும். இந்த டிஎன் மைனஸ் இல்லை டேஷ்னு சொல்லலாம், அதை நம்ம போட்டுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த நம்பரை வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு கேப்சா அங்கே கொடுத்துருக்க கேப்சாவை நீங்கள் கரெக்டாக போடணும். கேப்ஸ்லாம் கேப்ஸில் போடணும், இல்லை ஸ்மாலில் போடணும். ஸோ நீங்கள் போட்டு இந்த மாதிரி சர்ச் அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே அழகாக வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் டீட்டெயில் நீங்கள் காட்டுது இல்லையா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும். டவுன்லோட் சர்டிஃபிகேட் நீங்கள் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆனது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ இதை நீங்கள் வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை, ஈஸியாக நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.